இப்போ வந்து தொண்டையே இல்லை. ஐஸ் பேசவே முடியல. சவுண்டாவும் பேசி பார்த்துட்டு எப்படி வருதுன்னே வாய்ஸ். தெரியாது. ஆமா, மணி கரெக்டா 2 மணி. திசையன் விலையில இருக்கோம், ஆட போறோம். சரியான வெயில். வாங்க போலாம். பட்டாம்பூச்சி ரெக்கைய வீடு போறதுக்குள்ள பிச்சு விட்டுருவீங்க என்ன? சரியான வெயில் மக்களே, சத்தியமா முடியல மக்களே, நடக்கவே முடியல. சூடு. என்ன சொல்லுவீங்க, சம்பளம் வாங்குறல நடந்து சாகுன்னு தான் சொல்லுவீங்க. கரெக்ட் தான். சம்பளம் வாங்குறோங்கிறக்காக நாங்கள் சாக முடியாது இல்லையா? உண்மையான வார்த்தை சொல்லியிருக்கா. அதான் நான் சொல்லலப்பல. இந்த கமெண்ட்ல எழுதுவாங்க, சும்மாவா நடக்கிற, காசு தானே நட, அப்படி சொல்லுவாங்க. கரெக்ட் தான். அதுக்கு நீ சம்பளம் கொடுக்குற, நான் சாக முடிய மாட்டி தசரால வா சொல்லிட்டு நீ தானே தசரா என்ன கேட்ட? வேடி கேட்டப்பா. பார்பி டாலா? பார்பி டாலா? வெரி குட் வெரி குட். பார்பி கவர். அதான் கவர். இது கவர்ல ட்ரெஸ் போட்டுருக்காங்க. அவர் எதுக்குல எடுக்கிறீங்க? இங்க திரும்பி வந்து இன்னொரு வீட்டுக்கு வந்திருக்கோம் தசராக்கு. இது யாரு? காளிசாமியோடதுன்னு நினைக்கிறேன். கெட்டப் பாருங்க, இந்த கெட்டப் பாருங்க. இப்பதான் நம்ம டீம் உள்ள போயிட்டாங்க. வாங்க உள்ள போவோம். ரசம் இதுல இருக்கா? பத்தல. 5 பேத்துக்கு 2 விட்டல எப்படி காணு? 5 பேத்துக்கு பத்தல. அதனால 3 காலுக்கு காலை சாப்பாடு 3 காலுக்கு.
இங்க பாருங்க கீழே இந்த வேஷம் போட்டதுக்கு இன்னைக்கு தான் கரெக்டா நடந்திருக்கு. அப்புறம் இங்க அவன் யுவராஜ் எவ்வளவு டீசெண்டா இருந்த மனுஷன் இங்க வந்து முகத்தை காட்டுறீங்க. தோரணைய கண்ணாடி எதுக்கு போட்டுருக்க? பஸ்ல போட்டுருக்கா? இதுவும் நல்லா தான் இருக்குண்ணா. கொஞ்சம் சாப்பாடு சோறு எடுத்துக்கோங்க. கொஞ்சம் இவ்வளவு நான் சாப்பிட மாட்டேன். உங்க பக்கம் இழுத்துக்குங்க. சாம்பார் கொஞ்சம் எடுத்துக்கங்க. சாம்பார் வேணாம் வேணாம். ரசம் பண்ணி வச்சுங்க. இப்பதான் மூணே மதியான சாப்பாடு எத்தனை மணிக்கு தெரியல. சோறு சாமி சோறு போடுது. சாமி சோறு போடுது. இந்த இருக்கு மாமா மோர் கொடுங்க. மாமா மோர் தாங்க. என்னென்ன சாப்பிடுறீங்க? ரசம் அம்மா கொடுக்க இந்த வத்த குழம்பு தொண்டை வலிக்கும். வத்த குழம்பையும் ரசம் இருக்காடி. இந்தாங்க ஊறுகாய் நார்த்தங்காய் ஊறுகாய் இருக்குல்ல மாமா. வத்த குழம்பு தான் சூப்பரா இருக்கு. வத்த குழம்பு மோர் மிக்ஸ் பண்ணி எல்லாமே டேஸ்ட். ஆனா அதுல என்ன விஷயம்னா நம்ம சாப்பாடு யாருக்குமே இல்ல. சாப்பாடு மட்டை அரிசி சோறு சாப்பாடுக்கு பறக்கல. இதுதான் கேரளால சாப்பாடு. குண்டரிசி மட்டை அரிசி சம்பாரிசி சாப்பிட்டு வரோம். யாருக்கு எத்தனை வருஷம் ஆச்சு இதை பார்த்து. அது மீன் குழம்பு. இதுக்கு மீன் குழம்பு இருக்கணும். சொத ஊற்றி அடிக்கணும். சூப்பராக இருக்கும். முத்தாரங்க நமக்கு நல்லா வரும். கரண்டி கொஞ்சம் சோறோட அருமை என்னன்னு தெரிஞ்சிருக்கு. வாங்கும்போது 80 சாப்பாடு நம்ம வேஸ்ட் ஆகிருப்போம். சோத்தோட அருமை இன்னைக்கு தான் தெரிஞ்சிருக்கீங்க. ஆனா பாவம் அவங்களும் சாப்பிடாம தான் இருக்காங்க. எந்த சாமியுமே இன்னும் சாப்பிடல. இப்ப சாப்பாடே 6 மணிக்கு தானே. தம்பி சாப்பிட்டேன். நம்ம பார்த்து பூரா காய் வந்துருச்சு. சொல்லுங்க. நான் சொன்னது நீ ஏன் போன? இருக்குமா வாமா சாப்பிடுமா அப்படி சொல்ல வாய் வருமே. எப்பயும் ஒரு அரட்டை அரட்டா விடுவோம் நாங்க. நம்ம போய் சாப்பிட டைம் இல்லை. நீங்க எந்திரிச்சு லேட் இருக்கணும். நீங்க சும்மா தானே இருந்தீங்க. நீங்களே லேட்டா எந்திரிக்கிறீங்க. தண்ணி எடுத்து விடுவாமா. Yeah.
இப்போ டைம் வந்து 7 மணி ஆயிடுச்சு. காயாமொழியில் இருக்கோம். திருச்செந்தூர் காயாமொழியில் இந்த வீட்டில் தான் இன்னைக்கு. இப்போ வந்து இந்த வீட்டில் தான் ஆட போகிறோம் நாங்கள். இன்னும் 2 வீடு இங்கேருந்து 2 வீடு இருக்குமா. அது எப்படி நம்ம அடுத்து வந்து எப்படி நம்ம வீட்டுக்கு போகிறக்கு ஒரு 12-1 மணி ஆயிரும். பார்ப்போம், வெயிட் பண்ணி வாட்ச் பண்ணுவோம். இங்க ஒரு பாட்டு கூட முழுசா ஆடல, போதும்னு சொல்லிட்டாங்க. அவ்வளவா இல்ல, ட்ரம் செட் வாசிக்கிறாங்க. கேக்குமா தெரியல. என்ன இப்போ டைம் வந்து மணி 8:30 தானே? 8:30 தானே ஆகுது. 8:30 ஆயிடுச்சு. போகலாமா? இந்த கம்பவுண்டர் வச்சு கமாண்டர் கமாண்டர் மிலிட்ரி 2 பேரும் கூடவே திரிஞ்சு வாங்க வாங்க கூப்பிட்டுட்டே இருக்காங்க. நாங்கள் டயர்டாக இருக்கும்போது அண்ணன் தான் எங்களுக்கு டீ போட்டு கொடுத்தாங்க. இந்த வீட்டு வாசல் வந்து உட்காந்தோம். நாங்கள் சோர்வாக இருக்கிறத பார்த்தோன்னே டீ போட்டு பிஸ்கெட்லாம் கொண்டு வந்து கொடுத்தாங்க. இந்த அவருக்கு மொபைலுக்கு சார்ஜ் வேறு போட்டிருக்காரு. அந்த நல்ல உள்ளத்தை காட்ட வேணாமா? ஐயா வேணாப்பா, வேணாம் பப்பி. நீங்கள் அப்படிலாம் ஒன்றுமே செய்யாத, அப்படியே வச்சுருக்கேன். டீலாம் போட்டு கொடுத்து பிஸ்கெட்லாம் கொடுத்து நல்லா கவனிச்சிட்டாங்க எங்களை. ரொம்ப நன்றிங்க. இந்த மாதிரி ஆள்கள்லாம் இருக்கிறனால தான் நாங்கள் இன்னும் கொஞ்சம் எனர்ஜியாகவே இருக்கோம். அங்கே நாங்கள் என்ன தண்ணி கொடுத்து டீ கொடுக்கறனால தான் எனர்ஜியாகவே இருக்கும். வேணாம் போவாங்க பக்கத்துல அண்ணே போயிட்டு வரேன். அடையாளம் தெரியாமல் இருந்திருக்காரு. இவ்வளோ நேரம் உட்காந்து டீ குடிச்சிருக்கேன், பிஸ்கெட் சாப்பிட்டுருக்கேன். இன்னும் யாருன்னு தெரியல, இப்போதான் அடையாளம் தெரிஞ்சிருக்கு. பரவாயில்ல. ஆமாம் கரெக்டு தான். ஆமாம் ரொம்ப நன்றி. ஆமாம் யார் வந்தாலும் கொடுப்பாங்க. அதனால் எல்லாரும் வீட்டுக்கு கிளம்பி டீ போட்டு தரேன்னு வந்துடுறாங்க. யார் வந்தாலும் காயாமொழியில இருக்கு எங்கள் வீடு. அப்படியா? சரி எங்களுக்கு பாதுகாப்புக்கு வந்து எஸ்கார்டு கொடுத்துருக்காங்க. ஒரு கமாண்டர் மிலிட்ரி கமாண்டர் எங்களுக்கு எஸ்கார்டு எஸ்கார்டு கொடுத்துருக்காங்க. அவங்க தான் டீலாம் வாங்கி கொடுத்தாங்க. எத்தனை மணிக்கு முடிப்பீங்க? எப்படி நாளைக்கு? அதான் எத்தனை மணிக்கு முடியும் நாளைக்கு? இன்னொரு தெருவுக்கு ஆட போய்கிட்டு இருக்கோம். மணி இப்போ கரெக்டாக மணி 2:30 இப்போ தான் முடிஞ்சிருக்கு. நைட் சாப்பாடு இப்போ தான் சாப்பிட போகிறோம். ஓகே தான், நல்லா தான் இருக்குது. பட் கொஞ்சம் டைம் ஆயிடுச்சு. பாவம் நாங்கள் மட்டும் அலையலை, அவங்களும் அலையிறாங்க, அவங்களும் சாப்பிடாம கிடக்காங்க. சாமிகளே சாப்பிடாம இருக்கும்போது நம்ம இருந்தால் என்ன? ஸோ வெயிட் பண்ணி வாட்ச் பண்ணுங்கள். எத்தனை மணிக்கு வீட்டுக்கு போகிறோன்னு பார்க்கலாம். ஓகே.